இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, தொழில் மனிதர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பிசினஸ்ல கண்டிப்பா வளர்ச்சி இருக்கு, என்னால் வளர்த்த முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பணத்தை நீங்க பிசினஸ் தான் போடணும். ஒரு பஸ் மாதிரிப்பா பிசினஸ். அந்த பஸ்ஸில் கரெக்டான ஆளை உள்ள ஏற்றணும், கரெக்டான சீட்டில் உட்கார வைக்கணும். நம்ம கூட ஒர்க் பண்றவங்க வந்து திறமையானவர்களா அப்படின்றத அசஸ் பண்றதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா? இருக்கு. என்னுடைய ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்ல நான் இது ஒரு பெரிய சர்வீஸாகவே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நல்ல கேள்வி ஆக்சுவலாக அது. எந்த எம்ப்ளாய், என்னை பொறுத்தவரையில் எந்த எம்ப்ளாயுமே அன்ப்ரொடக்டிவ் கிடையாது. கரெக்டான வேலை கரெக்டான பர்சனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் ப்ரொடக்டிவ். ஒருத்தர் அன்ப்ரொடக்டிவ்னா நல்ல சரியான நபர் தவறான வேலையில் நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். அந்த ஓனருடைய பிரச்சனை தான், ஓனரோட ப்ராப்ளம் தான். வி டோன்ட் சூஸ் மிஸ்டர் ரைட் ஃபார் மிஸ்டர் ரைட் பொசிஷன். சரியான ரோலுக்கு சரியான ஆளை கண்டுபிடிக்கிறது தான் ஆண்டர்ப்ரனரோட வேலை. நீங்கள் யாரோ ஒரு ஆளை கூட யாரோ வராங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு ரெஸ்யூமே வாங்கி ஒரு ஆளை எடுத்து நமக்கு தேவையான இடத்துல போடுறீங்க. அந்த இடத்துக்கும் அந்த தொழிலுக்கும் அந்த பர்சனோட கேப்பபிலிட்டிக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ சரியான ஆளை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போது ஒரு ஆள் வராருன்னா நான் குயிக்காக அந்த டூலே இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சேல்ஸ்மேன் அப்படின்றவர் வந்து நம்பரில் பேசணும். நான் சேல்ஸ் கால் எடுக்கிறேன்னா அவர்கிட்ட கான்வர்சேஷன் பேசும்போது 5 நிமிஷத்தில் அவர் நம்பரில் பேசினார்னா சேல்ஸுக்கு கரெக்டுன்னு அர்த்தம். ஒரு அக்கௌண்டன்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அவர் நம்பர்லேயும் பேசணும், ப்ராசஸில் பேசணும். காம்ப்ளைன்ஸ், ரூல்ஸ், கவர்மெண்ட், செக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் அவர் சொன்னார்னா அவர் வந்து அந்த தொழிலுக்கு சரியான ஆள். வரவங்க யாராக இருந்தாலும் சின்னவங்க பெரியவங்க முக்கியம் கிடையாது. எல்லா நபரும் ஒரு நபர் தான். அந்த ஒரு மரியாதையை பேசுறது, ஒரு அடக்கமாக பேசுறது. அப்போ என்ன ஆகும்னா வரவங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அதுதான். லீடராக இருக்கார், கம்பெனியை அடுத்த வருஷம் எங்கே கொண்டு போக போகிறோம், அடுத்த குவார்டர் எங்கே கொண்டு போக போகிறோம், விஷனாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் இன்டர்வியூக்கு வரார், பேச ஆரம்பிச்சவங்க டக்குன்னு டேட்டாவாக கொடுக்குறாரு, டக்குன்னு நம்பரில் பேசுகிறாரு அப்படின்னா ஒரு கைண்ட்னஸே இல்லையாங்க. ஏன்னா அவரை நம்பி நான் ஒரு 50 பேர் கொடுக்க போகிறேன். அந்த 50 பேர் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க. அவர் வந்து நம்பர் பேசக்கூடாதுங்க. உங்களுக்கு நான் வந்து எம்ப்ளாய் எப்படி பார்த்துப்பேன், நான் என்ன மாதிரி டியூ டெலிஜென்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், ஸ்டாஃப் வெல்ஃபேர் எப்படி பண்ணுவேன், ஸ்டாஃபோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி கூட்டுவேன், அங்கேயும் ஃபைனலாக நம்பர் தான். ஃபைனலாக பிஸ்னஸில் எல்லாமே நம்பர் தான். ஆனால் அவர் நம்பர் மூலமாக நம்பரை கொண்டு வர மாட்டார், அன்பு மூலமாக நம்பரை கொண்டு வருவார், கைண்ட்னஸ் மூலமாக கொண்டு வருவார், ப்ராசஸ் மூலமாக கொண்டு வருவார். இப்படி ஒரு துறையிலையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து முதல்ல என்ன மாதிரி ஆள் நமக்கு வேணும், இந்த ஆள் அதுக்கு செட் ஆவாரா. மீடியாவில் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நியூஸியாக இருக்கணும். கான்டென்ட் கிரியேட்டர்னா திங்கிங் இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், ஃப்ரெஷ் திங்கிங் உள்ளே கொண்டு வரணும். அது ப்ராசஸ் ஓரியன்டாக அவரால் பண்ணவே முடியாது. அதனால தான் நிறைய பேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணி 3 மாதத்துல ஏன் விட்டு போகிறாங்க. அவங்க மேலேயும் தப்பு இல்லை, இந்த வேலையும் தப்பு இல்லை, ராங் ஃபிட்டு. ஒரு அமெரிக்காவில் இருக்கார், சொல்லுவார், ஒரு பஸ்ஸு மாதிரிப்பா பிஸ்னஸ். அந்த பஸ்ஸில் கரெக்டான ஆளை உள்ளே ஏற்றணும். நீ தான் பஸ் டிரைவர், யார் ஆண்டர்ப்ரனர், கரெக்டான ஆளை உள்ளே ஏற்றணும். டிக்கெட் வாங்கி உள்ளே கரெக்டான ஆளை ஏற்றணும், கரெக்டான சீட்டில் உட்கார வைக்கணும். அவ்வளோதான் ஆண்டர்ப்ரனர் பண்ண வேண்டிய வேலை. டேக் த ரைட் பர்சன், மேக் தம் சிட் இன் த ரைட் சீட், பஸ் ஆட்டோமேட்டிக்லி போய் சேர்ந்துடும். பிஸ்னஸில் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிறது சார்? இப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னா முதல்ல வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது சார். நீங்கள் ஃப்ரெண்டை ஜட்ஜ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது நீங்கள் ஜட்ஜே பண்ண மாட்டீங்க. ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, முன்கணிப்பு. நான் முன்னாடியே இவர் இப்படி தான், ஸ்டீஃபன் இப்படி தான் அப்படின்ற எண்ணத்தில் நான் உள்ளே நுழைஞ்சேன்னா நான் எப்போவுமே உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் எப்படி உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசுறது, மனசை விட்டு இப்படி பேசுறது. ஸோ என்னுடைய அனுபவத்தில் யாருமே வந்து கெட்டவங்கன்னு கிடையாது சார். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க ரியாக்ஷன் தான் எல்லாமே, இல்லையா? அப்போது நான் வந்து ஜட்ஜ் பண்ணாமல் நான் முதல்ல பழக ஆரம்பிக்கிறேன். நான் சொல்கிறது ரிலேஷன்ஷிப். முதல்ல ஒரு ஆளை பார்க்குறேன்னா நான் ஓப்பனாக பேசுவேன். நான் நேர்மையாக உண்மையாக என்னுடைய இன்டென்ஷன் புனிதமாக இருக்குன்னா, தெளிவாக இருக்குன்னா, ஓப்பனாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக என்னை ஜட்ஜ் பண்ண முடியும். ஜட்ஜ்னா என்ன, ரீட் பண்ண முடியும்ல. என்னை நீங்கள் வந்து இவர் இப்படிப்பட்டவன் ரீட் பண்ண முடியும் நான் ஓப்பனாக இருந்தேன்னா. ஆண்டர்ப்ரனரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம தொழில் பண்ண வீட்டை விட்டு கிளம்பி சமூகத்துக்கு வந்தாச்சு. நமக்கு எந்த வேறுபாடும் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்று. என்கிட்ட நான் நேர்மையாக ஒரு தொழில் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு என் ப்ராடக்டோ சர்வீஸோ தேவை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது நான் உண்மையாக வெளிப்படையாக சொல்கிறேன். சார், இப்போ பிஸ்னஸை பொறுத்தவரையில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் ப்ரைமரி மோட்டிவ் அப்படின்றது. யாருமே வந்து சும்மா வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக வர்றதுக்கிட்ட பணம் இருந்தால் தான் சர்வீஸை பண்ண முடியும். பணம் இருந்தால் தான் சர்வீஸ் பண்ண முடியும்.
பணத்தை வந்து எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம ஈட்ட முடியுமோ அதுக்கான முயற்சி தான் பிஸ்னஸ் அப்படின்றதே. ஆமா. இந்த காலத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, தொழில் முனைவோர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பணத்தை வந்து ப்ரூடென்ட்டா செலவு பண்ணுங்க. ஏன்னா இது உங்க காசு. நீங்க உழைச்சி வேர்வையில வரக்கூடிய பைசா இது. சும்மாலாம் அப்படி தூக்கி போட்டுற முடியாது. பேசிக் கம்ஃபர்ட் கண்டிப்பா தேவை. பேசிக் கிளீன்னஸ், பேசிக் ஹைஜீன், பேசிக் கம்ஃபர்ட் கண்டிப்பா தேவை. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நல்ல பணம் வருதா, அதுலேருந்து ஒரு போர்ஷன் செலவு பண்ணலாம். ஸோ எப்படி இதை பிஸ்னஸில் கொண்டு வரலாம் அப்படின்னா, எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் எல்லாமே, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே விற்கிற காஸ்ட் இது. இவ்வளோ கஸ்டமர் எங்கிட்ட வாங்கினாங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு, இந்த ப்ரைஸுக்கு மேட்ச் ஆகும், எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஒரு தொழிலில் 20% உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லைன்னா, இது எல்லா பிஸ்னஸுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ரீட்டெயிலாம் அவ்வளோ வராது. வேஃபர் தின் மார்ஜின் தான் வரும். ஆனால் அங்கே வால்யூம் பிஸ்னஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 20% ப்ராஃபிட் இருக்கணும். கோல்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் கோல்ஸ் வந்து இலக்கு வந்து வேறுபடும். ஒரு சில ஆண்டர்பனருக்கு நான் வந்து ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுக்கணும், 500 பேருக்கு வேலை கொடுக்கணும், 50 பேருக்கு வேலை கொடுக்கணும், நிறைய வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணணும், அதான் என் கோல் அப்படின்னு ஒரு ஆண்டர்பனர் சொல்லுவார். இன்னொரு ஆண்டர்பனர் சொல்லுவார், நான் வந்து நிறைய ஆண்டர்பனரை உருவாக்கணும், ஒரு டெக்னோக்ரானாக இருக்காது. ஒரு எம்எஸ்எம்இ தொழில் பண்ணக்கூடியவர் வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸு, எந்த அளவுக்கு அவங்க அதில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இது அவசியம் இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணி சிட்டியில் ஒரு ஆஃபீஸை போட்டு ரன் பண்ணுற நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல, அது இன்றைக்கி ஷேர்ட் எக்கானமி சார். இன்றைக்கி ஓன்ட் எக்கானமிலாம் முடிஞ்சு போச்சு கதை. நம்மளே அதுக்கே பணம் ஃபுல்லாக போயிடும். இப்போ நான் ஒரு ஆஃபீஸை வாங்கி நான் போட்டு செய்யணும்னா பணம் ஃபுல்லாக அதுலேயே கொடுத்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது? ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க் ஸ்பேஸ்லாம் வந்தாச்சு, இன்றைக்கி ஷேர்டு ஒர்க் ஸ்பேஸ்லாம் வந்தாச்சு. ஸோ எங்கே நீங்கள் இருக்கீங்க கூட முக்கியம் கிடையாது. ஒரு காலத்தில் பின்கோடு மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சார், எங்கள் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, மவுண்ட் ரோடு இருக்குன்னா அப்படியே எல்லாரும் வைப்பாங்க. அவசியமே இல்லை. நான் எங்கே இருந்தா நான் தான் ஆஃபீஸு. உங்களுக்கு ப்ராடக்ட் தானே முக்கியம். இந்த இன்டர்நெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முக்கியமே கிடையாது. உங்கள் பொருள் சுந்தர் பிச்சை பேசியிருக்காரு, ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், மற்ற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அமெரிக்கனே கிடையாது, வெளியிலேருந்து வந்தவங்க. ஸோ எனிபடி கேன் கம் ஃப்ரம் எனிவேர் அண்ட் ப்ரொடியூஸ் எனி ப்ராடக்ட் and sell globally. Thank you sir, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக Thank you so much. Thank you.